ஓ, சுகநாச உபதேசத்துல போன கிளாஸ்ல நம்ம இதோட நிறுத்தினோம். அம், குரு குருபதேசம் ச நாம புருஷாணாம் அகிலமல பிரக்ஷாலனக்ஷமம் அஜலம் ஸ்நானம் அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் விருத்தத்வம் அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கர்ணாபரணம் விசேஷேண து ராஜ்ஞா விரலாகி தேஷாம் உபதேஷ்டாரக. ஸோ குருபதேசம் அப்படிங்கிறது எல்லா மலத்தையும் போக்கக்கூடிய ஜலம் இல்லாம ஒரு ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னா குருவனுடைய உபதேசம். அதுல வந்து அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் விருத்தத்துவம், ஒரு தேர்ச்சி ஒரு முதிர்ச்சி வந்து எப்படி அடையும் அப்படின்னா உன்னுடைய சுவாவத்திலையும் பழக்க வழக்கங்கள்லயும் முதிர்ச்சி அடையுமே தவிர சரீரத்துல உண்டான விகாரம் விகார ரஹித ஒரு முதிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கருணாபரணம். ஸோ வந்து சுவர்ணத்தினால நிர்மாணிக்கப்படாத, ஸ்டில் கிராமியமா இல்லாம அக்ராமியமா இருக்கின்ற ஒரு கருணாபரணம். விசேஷேணத்தோ ராஜ்ஞா, ராஜாக்களுக்கு இன் பர்டிகுலர். விரலாகி தேஷாம் உபதேஷ்டாராக. ஸோ இப்படிப்பட்டவாளுக்கு வந்து உபதேசம் பண்றதுக்கு அதான், உபதேசம் பண்றதுக்கும் ஆள் இல்லை, அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னுட்டு போன கிளாஸ் நிறுத்தினோம். படிக்கிறேளா? ஆ. आम्। प्रतिशप्तक इव राजवचनम् अनुगच्छति जनो भयात्। ஸோ ஜனங்கள் வந்து என்ன அப்படின்னா பயாத்து, அதாவது எலிஃபண்ட் பை பிட், டீர் பை மியூசிக் அண்ட் கிங் பை ஃபிளாட்டரின்வா. யூ கேன் கேப்சர் த எலிஃபண்ட் பை ஒரு பிட்ட, பெரிய யானையை கூட ஒரு குழியை தோண்டி அதுக்கு மேலே போட்டு யானையை பிடிப்பாளோனோ, தே கேன் பி கேப்சர்ட். அது மாதிரி டீர்ஸ் ஆர் அட்ராக்டட் பை மியூசிக், அதே மாதிரி மென் பை ஃபிளாட்ரி, அதில் எஸ்பெஷலி ராஜாக்கள். ஸோ அந்த ராஜாக்கள் வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து புகழ்ந்து பேசினா பிடிக்கும். அதே அதே தருணத்துல என்ன அப்படின்னா பிரதி சப்தகா அப்படிங்கிறது எதிரொலி மாதிரி, எக்கோ. ஸோ ராஜவச்சனம் அனுகச்சதி ஜனஹா பயாத்து, ஜனங்கள் பயாத்து பயத்தின் பொருட்டு, பயத்தின் காரணமாக ஜனங்கள் என்ன பண்றா அப்படின்னா ராஜவச்சனம் அப்படிங்கிறது ராஜ்ஞா வச்சனம், ராஜ்ஞாம் வச்சனம், ராஜாக்களினுடைய வச்சனத்தை அனுகச்சதி. கச்சதினா போறது, அனுகச்சதினா பின்தொடர்கிறதுன்னு அர்த்தம். அணுங்கிறது உங்களுக்கு வந்து அனுபஷாத் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் இல்லையா? சோ பிரதிசப்தகா இவ, பிரதிசப்தனா எதிரொலி, எக்கோ. எக்கோ போல ராஜா என்ன சொல்றானோ அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறது. புரியுறதா? எதனால அப்படின்னா ராஜா கிட்ட இருக்கிற ஒரு விசுவாசமோ, ராஜா கிட்ட இருக்கிற ஆஹா இந்த ராஜா சொல்லிட்டான் இது கரெக்ட் தான் அப்படிங்கிற எண்ணத்தினால இல்ல. ஐயோ ராஜாவாச்சே, சொல்றத கேட்கலன்னா நம்மளுக்கு தூக்கி இதுல போட்டுருவானோ, ஜெயில போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஜனக ராஜவசனம் அனுகச்சதி. ஸோ அதனால யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வெதர் தே ஆர் சீரியஸ்லி ஃபாலோயிங் யூ ஆர் ஜஸ்ட் இன் ஃபியர் ஆஃப் யூ. உன்கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினால வந்து உன்னை வந்து அண்டின்னு இருக்காளா, உன் பேச்ச கேட்கறாளாங்கிறத பார்க்கணும் மேல. उद्दाम दर्पश्व यतुस्तगित श्रवण विवराश्च ம். उपदिश्यमानम् अपि ते न शृण्वन्ति। அதாவது உத்தாம தர்ப்ப ஸ்வயது ஸ்தகித, அந்த பதத்துக்கு வந்து ஸ்வயதுன்னு பேரு. அதுக்கு வந்து சோதக, அதாவது ஸ்வெல்லிங்னு அர்த்தம். எப்படி, அதாவது காது வந்து ஸ்வெல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த இயர் பாட்ஸ் எல்லாம் போட்டுட்டா இந்த உள்ள வந்து இந்த இதெல்லாம் டெபாசிட் ஆகுதுங்கிறா நிறைய பேர். அந்த அது பேர் என்ன சொல்வேள், அதனுடைய அந்த வேக்ஸ், அது வந்து நிறைய டெபாசிட் ஆகி கொஞ்ச நாள்ல காதும் கேட்க மாட்டேங்கிறதுங்கிறான். ஸோ இங்க அந்த மாதிரி உத்தாம உத்தாம தர்ப்ப ஸ்வயது ஸ்தகித ஸ்ரவண விவராக. ஸ்ரவணம்னா கேட்கறது, ஸ்ரவண விவரம்னா ஓட்ட. சரியா? அந்த ஸ்ரவண விவரம்ங்கிறது அந்த இதுல இருக்கிற இயர்ல இருக்கிற அந்த ஓட்டை இருக்கு பாருங்க, காது ஓட்டை. அந்த விவராக உபதிஷ்யமானமபி தே ந சுண்வந்தி. அவ வந்து உபதிஷ்யமானமபி, அந்த உபதேசம் பண்ணப்பட்ட தருணத்திலும் கூட அவ வந்து அந்த உபதேசத்தை கேட்கறது இல்ல. சரியா? எப்படி அப்படின்னா எப்படி வந்து, அதாவது ஒரிஜினல்ல வந்து பிருத்துங்கிற பதத்தை யூஸ் பண்ணியிருக்கா. பிருத்துனா பெருசுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்வயது அப்படின்னு போட்டிருக்கா. இதுல உத்தாமம்ங்கிறது ஒரு உட்கட்டாக, தர்ப்பம்னா அகங்காரம். ஸோ ரொம்ப மேலோங்கிய தர்ப்பத்தோட தர்ப்பத் வசாத்து
அந்த அதாவது உத்கடாக உத்தாமாக தர்ப்பாக ஏஷாம் தே, அந்த உத்தாம தர்ப்பாக, அந்த தாதிருஷாக உத்தாம தர்ப்பைஹி ஸ்வயதுஹு, உத்தாம தர்ப்ப ஸ்வயதுஹு, உத்தாம தர்ப்ப ஸ்வயதுனா, ஆர் யதுனா என்னது ஸ்தகிதம், ஸ்தகிதே ஸ்ரவண விவரே, ரெண்டோனும். சோ வந்து அப்படி உத்தாம தர்ப்ப ஸ்வயதுனா ஸ்தகிதம் ஸ்தகிதே ஸ்ரவண விவரே ஏஷாம் தே அப்படின்னு கொண்டு போய் முடிக்கணும். சோ உத்தாம தர்ப்ப ஸ்வயது ஸ்தகித ஸ்ரவண விவராக ஜனாக, சரியா, உபதிஷ்யமானமபி ந ஸ்ருண்வந்தி, என்ன ஏதாவது உபதேசம் பண்ணப்பட்டது ஆனா கூட அவ கேட்கறதில்ல. எப்படி வந்து காதுல வந்து ஒரு ஸ்வெல்லிங் வந்தா ஒன்னும் வந்து யதா லோகே ஸ்ரோதேன கர்ணவிவரே அவருத்தே சதி ஸ்ரோதும் ந சக்கியதே ததைவ ராஜானः अपि அகங்கார அதிசயேன ஸ்ரவண சக்திஹீனாக சம்பத்தியந்தே. ஸோ ராஜாக்களும் எப்படி அப்படின்னா காதுல வந்து அந்த ஒரு ஸ்வெல்லிங்னால, என்ன அப்படின்னு தர்ப்பம்ங்கிற ஒரு திமிருனால அவ வந்து கேட்கறது. புரியுறதா? அது வந்து he is comparing with people who have a swelling in their ears. சரியா? சரியா இருக்கா? அப்புறம் शृण्वन्तोऽपि च ம் गजनिमीलितेन ம் अवतीर्यन्तः स्केदयन्ति हितोपदेशदायिनो गुरून्। ஆ ஹிதோபதேசதாயினஹ குருன்னு கேதயந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். குருன்னு குருக்களை குருக்களை துக்கத்துக்கு உட்பட்டவராக ஆக்கிறார்கள். சரியா? எப்படிப்பட்ட குருக்கள் அப்படின்னா ஹிதோபதேசதாயினஹ, நல்ல ஹிதம், ஹிதம்னா நன்மை, உபதேசம் அப்படின்னா உபதேசம், நன்மை நல்லத வந்து உபதேசிக்கின்ற குருக்களுக்கு கூட அவ என்ன பண்றா அப்படின்னா துக்கத்தை உண்டாக்குறா. துக்கத்தை எப்படி உண்டாக்குறா அப்படின்னா அவதீரயந்தக, சரியா, சுண்மந்தோபிச்ச, அந்த அந்த உபதேசத்தை கேட்டா அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி கேட்கவே மாட்டா உபதேசத்தை. எப்படின்னா காதுல வந்து ஒரு ஸ்வெல்லிங் வந்த மாதிரி அந்த உபதேசம்ங்கிறது உள்ளே போகாது. செகண்ட் கேட்டுட்டானா சுண்மந்தோ அபி, கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அவர்கள் கூட என்ன பண்றா, கே குருன்னு ஹிதோபதேசதாயினக குருன்னு கேதயந்தி, ஹிதோபதேசத்தை செய்கின்ற அந்த கொடுக்கின்ற குருக்களுக்கு அஹ், துக்கத்தை உண்டாக்கிறார்கள். எப்படி அப்படின்னா அவதீரயந்தகா சுண்மந்தோபி அவதீரயந்தகா, அந்த உபதேசத்தை கேட்டா கூட அதை வந்து அவதீரயந்தகனா ஃபாலோ பண்றது இல்லைன்னு அர்த்தம், அவஹேலயந்தின்னு அர்த்தம். அவ வந்து அவமானப்படுத்துறா. அந்த மாதிரி கல்யாண ஒரு பிரதாயகான்னு நல்ல சப்த விஷயத்தை சொல்ற குருனை கூட அவ வந்து அந்த அந்த அவளுடைய மனசை வந்து கேதயந்தி. எது போல அப்படின்னா கஜ நிமீலித்தேன, கஜ நிமீலித்தேன அப்படின்னா கஜ நிமீலிதம் இவ எது நிமீலிதம் தேன, அதாவது எப்படி வந்து கஜம் வந்து தன்னுடைய இதை வந்து கண்ணை மூடி திறக்குமோ அது போல இவா வந்து அந்த உபதேசத்தை வாங்கிப்பா, வாங்கினுட்டு அந்த கஜ நிமீலனம் போல மூடுறது திறக்கிறது போல அவ வந்து அதை ஃபாலோ பண்ணாம விட்டுடுறா. ஆ சரியா? ஆ You don't अहङ्कार care. ஆமா. எக்ஸாம்பிள் புரியலம்மா. ஆ இந்த எக்ஸாம்பிள் புரியல. ஆ சி எப்படி வந்து அவ வந்து உபதேசத்தை வாங்கிண்டா கூட அஹ், அஹ், யானை வந்து கண்ணை மூடிக்கிற மாதிரி இவாளும் அந்த உபதேசம் போகுமே தவிர தே டோன்ட் டேக் த எசன்ஸ் ஆஃப் த அட்வைஸ், தே டோன்ட் ஃபாலோ இட். புரியுறதா? கஜலிமீலி தேன அப்படின்னா யானை கண்ணை மூடிண்டா உலகமே இருண்டு போன மாதிரின்னு சொல்லுவா தெரியுமா? ஸோ அந்த கஜனிமீலி தேன, யானை கண்ணை மூடுறது போல அவ வந்து இந்த உபதேசங்களை சுண்மந்தோ அபி அவதீரயந்தக, அவஹேளனம் பண்றாளே தவிர அவ வந்து அதை இது பண்ணல. சரியா? கரெக்ட். பூனை பூனை கண்ணை மூடுறதுதான் கேட்டிருக்கோம், யானை கண்ணு மூடுறத கேட்டது இல்ல. ஆனா வந்து எப்படி வந்து யானை வந்து கண்ணை மூடுமோ அந்த மாதிரி அந்த உபதேசமும் இட் கெட்ஸ் டிசால்வ்டு, இட் டசன்ட் கோ இன் டு த மைண்ட் ஆஃப் த சீக்கர். இனிமே கேட்டுக்க வேண்டியதான். ஆமா ஆமா. சரியா? ஒரு நிமிஷம். அதான் அப்படிதான் அதுக்கு சொல்லி ஆனோம், வேற எப்படி சொல்ல முடியாது. சோ சுண்வந்தோ அபிஜ கஜ நிமீலிதேன அவதீரயந்தக குருன்னு, எப்படிப்பட்ட குருன்னு அப்படின்னா ஹிதோபதேச தாயினக குருன்னு, ஹிதத்தை அஹ், ஹிதம் உபதேசம் ஹிதோபதேசம், ஹிதோபதேசம்
தேசானு ததாதி இது இதோபதேசதாயின் அந்த தாயினக குருன்னு அந்த சுண்மந்தோபி அவ வந்து கேதயந்தி துக்கத்தை கொடுக்கறா. அதுக்கப்புறம் அடுத்தது அகங்கார தாக ஜ்வர மூர்ச்சாந்த காரிதா விஹ்வலாகி ராஜ பிரகிருதிஹி. ராஜப்பிரகிருதி அப்படின்னா ராஜாக்களினுடைய அந்த நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகங்கார தாக ஜ்வர மூர்ச்சாந்தகாரிதா விஹ்வலாகி ராஜப்பிரகிருதி. ஸோ ராஜாவினுடைய அந்த நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகங்காரம், அதாவது ராஜப்பிரகிருத்தினா ராஜ்ஞாம் ஸ்வபாவக நிருபஸ்வபாவக. அந்த ராஜாவினுடைய ஸ்வபாவம்ங்கிறது எப்படி அப்படின்னா அகங்காரமேவ தாகஜ்வரம் தாகம். அந்த அகங்கார தாகாத்து ஜ்வரம், அந்த ஜ்வரேன மூர்ச்சா, அந்த மூர்ச்சையா அந்தீகிருதாக, சரியா, அந்தகாரிதா இருட்டாக்கப்பட்ட விஹ்வலா சஞ்சலாவாக இருக்கின்றதுதான் ராஜஸ்வபாவம், சரியா. சோ அவ வந்து என்ன அப்படின்னா அவ வந்து அந்த ராஜாக்களினுடைய சுவாவம்ங்கிறது என்ன அப்படின்னா அகங்காரம்ங்கிறது அபிமானம், அதுவே ஒரு தாகஜ்வரம், ஒரு தீவிர தாபம், சரியா. தேன யா மூர்ச்சா, அந்த தாகஜ்வரேன யா மூர்ச்சா ஒரு மோகம், தயா அந்தகாரிதா, தயா அந்தகார இவ ஆச்சரிதா அப்படின்னா சஞ்சாத அந்தகாராக சதசத்து விவேக சூன்யா, எது சத்து எது அசத்துன்னு டிசைட் பண்ண முடியாம அதையேவ விஹ்வலாக ரொம்ப சஞ்சலாக. அதுதான் வந்து யாருன்னா ராஜாக்களினுடைய சுபாவம், புரியுறதா. தான் தான் வசதி அப்படிங்கிற ஒரு அகங்காரம், அந்த அகங்கார வசாத்து ஒரு தாக ஜுவரம், கொதிக்கின்ற ஜுவரம்ங்கிறது வருது. அந்த ஜுவரம் வந்து ஏற 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 என்ன ஆகும்னா மூர்ச்சை, அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த மூர்ச்சையினால அந்தகாரிதம் அப்படின்னா இது எல்லாமே அகங்காரம், அகங்காரத்தினால அந்தகாரிதாக ராஜப்பிரகிருதி. அகங்காரேன அந்தகாரிதா ராஜப்பிரகிருதி. ராஜப்பிரகிருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகங்காரத்தினால இருட்டாக்கப்பட்ட. அகங்காரம்ங்கிறது என்ன, எது மாதிரி இருக்கு, ஒரு தாகஜ்வரம் போல இருக்கு. அகங்கார ஏவ தாகஜ்வரக தாகஜ்வரேன மூர்ச்சா, அந்த மூர்ச்சையா அந்தகாரிதா விஹ்வலா ராஜப்பிரகிருதி, சரியா இருக்கா. சஞ்சலா விஹ்வலா ராஜப்பிரகிருதி, சரியா இருக்கா சார். மேல ஆலோகயது தாவத் கல்யாணாபி நிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம். தாவத்து கல்யாண அபினிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம் ஆலோகயது. ஸோ இப்பதான் ஆரம்பிக்கிறார். ஆலோகயது அப்படின்னா பாருன்னு அர்த்தம், லோட்டுல இருக்கு, சரியா. ஸோ வந்து நீ வந்து என்ன அப்படின்னா ஆலோகயது தாவத்து கல்யாண அபினிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம். ஸோ பிரதமம் எதை வந்து நீ பாரு அப்படின்னா சகல கல்யாண குணத்துக்கும் ஒரு ஒரு இருப்பிடமாக ஒரு ஒரு பாதையாக இருக்கின்ற அந்த லக்ஷ்மிமேவ பிரதமம் ஆலோகயது. அந்த லக்ஷ்மியே முதல்ல பாரு அப்படின்னுட்டு பூரா அந்த லக்ஷ்மிய வந்து வெச்சிண்டு வர்றாரு பாணர். இதை வந்து நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நம்ம சாக்ஷாத் லக்ஷ்மிங்கிறது நம்ம வந்து அம்பாளை வந்து வெய்யல் அவர். சரி, எல்லாமே பூதஸ்வரூபம் தெய்வீக தேவஸ்வரூபம்னு ரெண்டு இருக்கு. இப்ப பிருத்திவி அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஹிமவான் அப்படியும் ஒரு பார்த்திவ பதார்த்தம் தான், பர்வத ரூபமாக இருக்கின்ற ஒரு அதிராஜா அவர், இல்லையா. அதே நம்ம சாதாரணமா பார்க்கிற கல்லு மண்ணு எல்லாமும் ஒரு பிருத்திவியினுடைய ஒரு பாகம் தான், ஒரு பார்ட்டு தான், ஒரு அங்கம் தான். சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அத தெய்வ பாவத்தோட பாக்குறதுங்க. இப்ப அக்னி அப்படிங்கறது அடுப்புல மூட்டுற அக்னியும் அதே தான், நீங்க வேற ஏதாவது அபரகாரியத்துக்கு யூஸ் பண்றதும் அதே அக்னி தான். ஆனா பௌத்திக அக்னி தெய்வ அக்னின்னு இருக்கு, இல்லையா. ஒவ்வொரு பஞ்சபூதம் ஒண்ணு ஒண்ணும் அந்த மாதிரி ஒரு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், சரியா. வெறும்ன வந்து வருண பகவான் ஆர்டினரியா இருக்கிற மழை பெய்யறதுக்கும் ஒரு கூவத்துல போற மலஜலமும் ரெண்டும் ஒண்ணா இல்ல. சோ அந்த மாதிரி இப்ப வந்து அவர் திட்டுறது எதை அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணுவோட வைஃபான லக்ஷ்மியை திட்டல அவர், அம்பாளை திட்டல. பௌத்திகமா இருக்கின்ற லக்ஷ்மி சம்பத்து சொத்து அது என்ன ரூபத்துல இருந்தாலும் சரி, அதனால ஆக்ரகம் அடைஞ்ச, அதனால சூழப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட என்னெல்லாம் மாறுதல் இருக்கும், அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகும் ஒருத்தருடைய ஒரு லைஃப்ன்னு தான் சொல்றாரே தவிர பாணர் இப்படி லக்ஷ்மிய திட்டுறாரே அப்படின்னு யாரும் நினைச்சுக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் படிச்சார், அவர் சொன்னார் இந்த டெக்ஸ்ட் முடியாததுக்கு காரணமே அவர் ரொம்ப லக்ஷ்மியை வச்சுட்டார் அப்படின்னாரு ஒருத்தர். அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம நினைச்சுக்கும் போது படிக்கும் போது அந்த மாதிரி படிக்க வேண்டாம். ஸோ தாவது கல்யாண அபினிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம் ஆலோகயது. முதல்ல அந்த லக்ஷ்மியே ஃபர்ஸ்ட் வந்து நீ
பாரு அப்படின்னு சொல்றா. சோ லக்ஷ்மி ஸ்வபாவ வர்ணன மாத்தியமேன தஸ்யாக வைலக்ஷண்யம் பிரதிபாதயதி. கல்யாணம் அபினிவேஷதே ஆக்ரஹம் கரோத்தின்னு அர்த்தம். கல்யாணம்னா சகல மங்களம், ஆஸ்பீஷியஸ் திங்க இழுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மங்கள விஷய ஆக்ரகவான் பவான். சோ அந்த சாரி, இங்க கல்யாண அபினிவேஷிங்கிறது சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவா போறது. பலவிதமான மங்களத்தை இழுக்கக்கூடிய நீ, அதுக்கு என்ன சொல்றது, ஆக்ரகவான், அந்த ஆக்ரக சக்தியோட இருக்கின்ற பவான் பிரதமம் முதல்ல தாவது லக்ஷ்மியும் பஷ்யது, அந்த லக்ஷ்மிய ஆலோகயத்துனா பஷ்யது, அத பாரு, அத பத்தின விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். புரியுதா? அஹ்? மேல इयं हि लक्ष्मीः क्षीरसागरात् इन्दुशकलात् एकान्तवक्रताम् उच्चैश्रवसञ्चलतां कालकूटात् मोहनशक्तिं मदिरायामदं कौस्तुभमनेरतिनैष्ठुर्यमिति एतानि सहवासपरिचयवशात् विरह विनोद चिह्नानि गृहीत्वैव उद्गता. இந்த மாதிரி இவர் குறைச்சலா போட்டிருக்கார். இதுல இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஒரிஜினல்ல பார்த்தேன்னா இந்த லக்ஷ்மிங்கிறவ எங்கேருந்து வந்தா அப்படின்னா பார்க்கடல்ல இருந்து வந்தா. பார்க்கடல்ல இருந்து வந்த லக்ஷ்மி தான் நாராயணரும் வச்சுட்டார். இயம் ஹி லக்ஷ்மிஹி, பட் இது நீங்க இந்த பௌத்திக லக்ஷ்மியா வச்சுக்கணும். சரியா? இயம் ஹி லக்ஷ்மிஹி, இந்த லக்ஷ்மி ஆனவள் க்ஷீரசாகராத்து, க்ஷீரசாகரத்திலிருந்து உத்கதா, அதான் மெயின் சென்டென்ஸ். இயம் லக்ஷ்மிஹி க்ஷீரசாகராத்து உத்கதா. சரியா? இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். என்ன பண்ணா அப்படின்னா சின்ஹானி கிரகித்வா ஏவ உத்கதா, அவ வரும்போதே இப்ப சில சின்னங்களோடய வெளில வந்தா அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு இதெல்லாம் ஆச்சு, அந்த ஒரு அந்த ஒரு அடியோடயே ஊருக்கு திரும்பி வந்தான். நம்ம சில பேர் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி போனா குளிர்னால மூஞ்செல்லாம் இதுவாயிடுத்து, தோலெல்லாம் உறிஞ்சி வந்தான். அந்த மாதிரி சில சின்னங்களோட அவ வெளியில வந்தா. எப்போ எங்கேருந்து வரும்போது க்ஷீரசாகராத்து, அந்த க்ஷீரம்னா பால், கடல், பாலு, சாகரம்னா கடல், க்ஷீரசாகரம் அப்படின்னா பார்க்கடல். அதுதான் இன்னைக்கு பாலாறுன்னு சொல்றாளோ நம்ம யாருக்கு தெரியும். க்ஷீரசாகராத்து அங்க இருக்கிற பார்க்கடல், அந்த பார்க்கடல்ல இருந்து லக்ஷ்மிஹி உத்கதா சின்ஹானி கிரகித்வா ஏவ உத்கதா, இப்படிப்பட்ட சின்னங்களை எடுத்துட்டு வெளில வந்தா. ஒண்ணுத்துக்கிட்டேந்து ஒண்ணு எடுத்துட்டாளாம். இந்து சகலாத்து ஏகாந்த வக்ரதாம். சோ இந்து சகலம், சகலம்னா கண்டம்னு அர்த்தம், பீஸ்ன்னு அர்த்தம். சோ இந்து சகலம் அப்படின்னா இந்துவினுடைய, இந்துனா மூன் சந்திரன், சந்திரனுடைய சகலாத்து அந்த ஒரு ஒரு பாகத்திலிருந்து ஏகாந்த வக்ரதாம், சந்திரன் ஒரு சைடு வக்ரமா இருக்குமோனோ இல்லையா, ஒரு ஒரு வளர்பிறை தேய்பிறைன்னுட்டு உங்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ஒன்னுத்துல தேயும் ஒன்னுத்துல வளரும். சோ அதுல 3 4 5 6 எல்லாம் வரும்பொழுது பூர்ணச்சந்திரன் நம்ம பார்க்க முடியாது. சந்திர சகலம், இந்து சகலம் தான் பார்க்க முடியும். சோ ஒரு வக்ரதாங்கிறது அதுல இருக்கும். சோ அந்த இந்து சகலாத்து, அந்த சந்திரனுடைய அந்த துண்டிலிருந்து, அந்த கண்டத்திலிருந்து ஏகாந்த வக்ரதாம், ஏகாந்த வக்ரதான் இவருக்கு சொல்லும் பொழுது இவ ஒருத்தர்கிட்ட அண்டிண்டு இருக்கவே மாட்டான். சோ அந்த மாதிரி ஒரு வக்ர புத்தியோட, ஒரு வளைஞ்ச குட்டிலா புத்தியோட இவ இருக்கிற மாதிரி, அந்த ஒரு 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 பர்டிகுலர் ஆஸ்பெக்ட மூன், அந்த சந்திரனுடைய துண்டு கண்டத்திலிருந்து ஏகாந்த வக்ரதாம் கிரகித்வா ஏவ உத்கதா. சரியா? அதுக்கப்புறம் உச்சைஸ்ரவசக சஞ்சலதாம். உச்சைஸ்ரவசன்னு ஒரு குதிரை வந்தது தெரியுமோனோ, அதை வச்சுட்டுதான் அந்த கஷ்யபரனுடைய பத்னிகள் கத்ரு வினதான்னு 2 பேர் இருந்தா. அந்த கத்ருவுக்கு பிறந்தது அத்தனையும் சர்ப்பங்கள். வினதைக்கு பிறந்தது 2 முட்டை மாதிரி, ஒன்னு அருணன், இன்னொன்னு கருடன். அந்த அருணனுடைய இவளுக்கு சர்ப்பங்களா இந்த சர்ப்பங்கள் இவளுக்கு ஜம்முன்னு இவ இருக்கா. நமக்கு இன்னும் குழந்தைகள் இன்னும் முட்டையாவே இருக்கே, வெள்ள வரலன்னு உடைச்சு விடுறா. அந்த அருணன் தான் சூரியனுக்கு தேரோட்டியா போய் உட்கார்ந்து நுடுறான். அடுத்தது இருக்கிறது கருடன். சோ நீ என்ன இப்படி பண்ணிட்ட, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் என்னோட தம்பியான இந்த மாதிரி சீக்கிரம் உடைச்சுடாத அப்படின்னு அது சொல்லிட்டு போறது. சோ அவளுக்கு அந்த வினதைக்கு அந்த அந்த கருடன் வந்த உடனே இவாளுக்கு என்ன அப்படின்னா, இந்த கத்ரு பெட்டு கட்டுறா. என்ன அப்படின்னா, அந்த உச்சை ஸ்ரவசுங்கிறது ஒரு வெள்ளை குதிரை அப்படின்னு வினதை சொல்றா. கத்ரு இல்ல இல்ல, அதனுடைய வால் மாத்திரம் கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றா. பெட்டில் ஆக்சுவலி வினதா தான் வின் பண்றா. ஆனா இந்த கத்ரு என்ன பண்றா, தன்னுடைய சர்ப்பங்களா இருக்கிற தன்னுடைய பசங்களை போய் அந்த வாலை சுத்திக்க சொல்றா. அதுல சில சர்ப்பங்கள் இல்ல இல்ல நான் சுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது.
யார் யாரெல்லாம் சுத்திக்கலையோ அவெல்லாம் போய் அந்த ஜனமேஜயர் ஒரு யாகம் பர்ஃபார்ம் பண்ணுவான். பரீட்சித் வந்து சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு இறந்ததுனால அதுல போய் பஸ்மம் ஆயிடுவேன்னு ஒரு கதை இருக்கு. சோ இந்த அந்த உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற அந்த குதிரையானது இந்த பார்க்கடல் க்ஷீரசாகர மதன சமயே அதுவும் வந்து வெள்ள வந்தது. சரியா? சோ அந்த உச்சைஸ்ரவசக சஞ்சலதாம், அது எப்படி ஒரு சஞ்சலத்தன்மையோட இருக்கோ அந்த சஞ்சலம்ங்கிற ஒரு குவாலிட்டிய இவ வந்து எதுகிட்டேந்து கிராப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பெற்றுக்கொண்டிருக்கிறாள், எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா இந்த உச்சைஸ்ரவசகங்கிற ஒரு குதிரை கிட்டேந்து. சரியா? காலகூட்டாது மோகன சக்தி. காலகூட்டம்ங்கிறது சர்ப்பம். அதனால மோகன சக்தி அப்படின்னா எல்லாரையும் மோகிக்கக்கூடிய ஒரு சக்தி. பைசாங்கிறது இல்லாதவன் திடீர்னு ஒரு நாள் ஆகாசத்திலேருந்து பைசா கொட்டித்துனா அவன் எப்படி அந்த பைசா வசத்தினால் ஆஹா என்னால என்ன வேணா பட முடியும், நான் என்னால அச்சீவ் பண்ண முடியாது ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு மோக பாவத்துல அவன் வந்து தண்ணியே மாட்டின்னு விடுறான் இல்லையா? அந்த மோகன சக்தி, அந்த மோகன சக்தியை கொடுக்கறது யாருன்னா அந்த லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியானவள் இந்த மோகன சக்திய யாருக்கு எங்கேந்து அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா காலகூட்டாத்து. காலகூட்டம்ங்கிற அந்த சர்ப்பத்திலிருந்து மோக சக்திய அவ வந்து கிரகித்வா ஏவ உத்கதா. புரியுறதா? அதுக்கப்புறம் மதிராயாக மதம். சோ அந்த மதிரா அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு சுறாபானம். அதுல இருந்து மதம்ங்கிற ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ். எப்படி வந்து லக்ஷ்மியானவள் ஒருத்தர்கிட்ட வந்தானா அவ வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மதம், தர்ப்பம், இன்டாக்சிகேஷன், நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. அத வந்து அவ வந்து எதுகிட்ட இந்த லக்ஷ்மிக்கு அந்த எனக்கு ஒண்ணு தெரியறது அப்படின்னா ஒண்ணு நானா படிச்சிருக்கணும், இல்லைன்னா பிறவிலேருந்து நான் புத்திசாலியா இருக்கணும், ஏதோ பூர்வ ஜென்ம பலனா இருக்கணும். அந்த பூர்வ ஜென்மத்தில இருந்தும் நான் யார்கிட்ட இருந்தும் அந்த குவாலிட்டியை இம்பைப் பண்ணிருக்கலாம். ஆர் ஏதாவது ஒண்ணு நான் புதுசா ஒண்ணு சொன்னேன்னா எங்க வாத்தியார்கிட்ட இருந்து கத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பாவம் அந்த லக்ஷ்மி வந்து பை நேச்சர் நல்லவதான். ஆனா இந்த இந்து சக்கலத்திலேருந்து ஒரு ஏகாந்த வக்ரதா, உச்சைஸ்ரவஸ்லேருந்து ஒரு சஞ்சலதா, காலகூட்டத்திலேருந்து ஒரு மோகன சக்தி, மதிராயாக மதம். அவளுக்கு வந்து அந்த மதம்ங்கிற அந்த குவாலிட்டியை எல்லாருக்கும் கொடுக்குறாளே, அவ எங்கேருந்து அவளுக்கு அது கிடைச்சது அப்படின்னா இந்த மதிரா. மதிரா கிட்ட இருந்து அவளுக்கு மதம்ங்கிற அந்த குவாலிட்டிய சின்ஹானி கிரகித்வா ஏவ உத்கதா. புரியுறதா? அதுக்கப்புறம் கௌஸ்துப மணேகே அதி நைஷ்டுரியம். நைஷ்டுரியம் நிஷ்டூரதா. அதாவது அது வந்துடுத்து, அந்த பணம்ங்கிறது ஒருத்தர்கிட்ட வந்துடுத்துனா அவ வந்து எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவா. சோ அந்த நிஷ்டூரதாங்கிற ஒரு குவாலிட்டி வந்து காட்டின்யம், ஒரு நிர்தயத்துவம்ங்கிறத அவளுக்கு அந்த பணசை வச்சுட்டு இருக்கவாளுக்கு இந்த லக்ஷ்மி எப்படி கொடுக்குறா அப்படின்னா அவளுக்கு எங்கேருந்து அது கிடைச்சதுன்னா கௌஸ்துபமணி. கௌஸ்துபமணி வந்து எவ்வளவு இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிரேக் இல்லையா? சோ அந்த கௌஸ்துபமணியே நைஷ்டூரியத்தம், ஒரு நிர்தயத்துவம், ஒரு ஒரு ஹார்டா இருக்கிற அந்த தன்மை, காட்டின்யம்ங்கிறது நீங்க மணிக்கு சொல்லிக்கணும். இவளுக்கு சொல்லும்போது காஷி இஸ் வெரி ஹார்ட் டு, வெரி டஃப் நட் டு கிராக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவ எப்படி டஃப் நட்டு அப்படின்னா நிர்தயதா, அவளுக்கு தயஸ்வபாவம்ங்கிறது கிடையாது. சோ கௌஸ்துவமணேகே அதிநைஷ்டுரியம் இதி ஏதானி, இவைகள் ஏதானி சின்னானி கிரகித்வா ஏவ உத்கதா. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? இது ஏதானி சின்னானி கிரகித்வா ஏவ உத்கதா. ஏன் இவ வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரா அப்படின்னா சகவாச பரிச்சய வசாத். சகவாசம் சக வசதி இது சகவாசக. அதாவது இப்ப சம்சர்கஜா தோஷகுணாக பவந்தின்னு சொல்லுவோம். பூவோட சேர்ந்து நாரும் மணந்தாலும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி சம்சர்கஜாகா, ஒரு சம்சர்க்கத்திலிருந்து சம்சர்கே சம்சர்காத்து ஜாயதே இது சம்சர்கஜா. அந்த சம்சர்கஜாகா அதிலேருந்து உண்டாகிற தோஷகுணாகா, தோஷமும் வரும் குணமும் வரும். ஒருத்தரோட ஒரு சேர்க்கையில நம்ம வந்து அந்த சல்னி போல, அந்த சல்லடை போல தோஷத்தை விட்டுவிட்டு அவகிட்ட குணம் என்ன இருக்கோ அதை மாத்திரம் நம்ம கிராப் பண்ணிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் பசங்க வந்து பர்டிகுலர்லி இந்த சேனல் பார்க்காத அந்த சேனல் பார்க்காதன்னு சொல்றா. ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஃபில்டருங்கிற குவாலிட்டியே கிடையாது, ரெண்டுமே போய் மண்டையில ஏறிக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி சகவாச பரிச்சய வசாத்து, கூட இருக்கின்ற பரிச்சயம்னா அறிவது, அவேர், அதனுடைய வசாத்து. அதனால வீரக வினோத சின்ஹானி, அதாவது இதுலேருந்து வரும்பொழுது ஒத்தொத்தர் பிரிஞ்சிடுறாளோனோ. இப்ப வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது என் ஞாபகார்த்தமா இந்த பூவை வச்சுக்கோ, எனக்கு என் ஞாபகார்த்தமா இந்த கீ செயினை வச்சுக்கோ, என் ஞாபகார்த்தமா இந்த நினைவுகளை வச்சுக்கோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்து இந்து சக்கலத்திலேருந்து அதை ஞாபகார்த்தமா அவ ஏகாந்த வக்கரத்தாவ வச்சுட்டு இருக்கா, எடுத்துன்னு வந்துட்டா. உச்சைஸ்ரவசு கிட்ட இருந்து சஞ்சலதாங்கிற ஒரு குவாலிட்டியை எடுத்துன்னு விட்டா. காலக்கூட்டத்திலேருந்து எல்லா அந்த சம்சாரத்துல இருக்கிற அத்தனையும்
மோகிக்கக்கூடிய ஒரு சக்தியை எடுத்துனுட்டா. மதிராயாக மதம், அந்த மதிரா கிட்டேந்து அவ என்ன குவாலிட்டி எடுத்துண்டா? மதம். கௌஸ்துவமணிலேந்து அந்த நிர்தயத்துவம், அந்த நைஷ்டுரியம், கட்டினதா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை எடுத்துண்டு. இதெல்லாம் ஏன் எடுத்துண்டா அப்படின்னா சகவாச பரிச்சய வசாத்து, கூட இருந்தோமோனோ இல்லையா? சோ அதனால அந்த பரிச்சய வசாத்து விரக வினோ, அதாவது அவகிட்ட பிரிஞ்சு வந்துட்டா. விரக வினோத சின்னானி, விரகாத்து அந்த விரகசிய ஒரு வினோத சின்னம், அபனோதன சின்னானி கிரகித்வா எடுத்துனுட்டு ஏவ உத்கதா வெளில வந்துட்டு. புரியுதா? அஹ், பல வருஷங்க அப்புறம் பார்த்தாலும் நீங்க கொடுத்தது அன்னைக்கு கொடுத்தேல எனக்குன்னு நம்ம சில பேர்கிட்ட சொல்றோம்ல, அந்த மாதிரி இவ எல்லார்கிட்டயும் லக்ஷ்மி இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோ. அந்த லக்ஷ்மியை யார் யார் அண்டிண்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் இந்த குணங்கள் போய் உட்காந்துக்கும். புரியுறதா? எப்படி வந்து ஸ்பட்டிகமணி பக்கத்துல ஜபா குசுமத்தை வச்சுட்டா, எப்படி அந்த ஜபா குசுமத்தினுடைய கலர் வந்து டொயங்கன்னு அந்த ஸ்பட்டிகமணியில, ஸ்பட்டிகமணி நன்னா ஒண்ணுமே இல்லாம நன்னா ஜம்முன்னு நிர்மலமா இருக்கிற ஒரு மணி, ஒரு 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 இதுன்னு வச்சுக்கோங்க. அது பேர் என்ன சொல்வேன் இப்பெல்லாம் வருதே? அஹ், அது பேர் என்ன? கிறிஸ்டல் கிறிஸ்டல். கிறிஸ்டல்ஸ். அந்த கிறிஸ்டல் பக்கத்துல ஒரு ஜபா குசுமத்தை வச்சுட்டோம், இல்லைன்னா ஒரு நீல குசுமத்தை வச்சுட்டோம்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதுல போய் ஒட்டிக்கிறதோனோ. அந்த மாதிரி இந்த லக்ஷ்மியினுடைய குணங்களை நமக்கு, நம்ம எவ்வளோ லக்ஷ்மிக்கு ஆச்சரியமா இருக்கோமோ நாம் அந்த குணங்கள்லாம் நமக்கு வந்து. சரியா? அஹ், ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இன்னும் இருக்கா என்ன இன்னொரு எக்ஸாம்பிள்? இன்னொரு 4-5 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓ, பாரிஜாத பல்லவேபியா ராகம். பாரிஜாத பல்லவங்கள் கிட்டேந்து, பல்லவங்கள்னா உங்களுக்கு அந்த தளிர்னு சொல்லுவோம், தளிர். துளிர். அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ராகம்னா கலர். பட் இங்க லக்ஷ்மிக்கு வந்து ராகம்னா ஆசை, அனுரக்தி. அதை எடுத்துக்கிறாவோ. அதனால அந்த லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கவா எல்லாருக்கும் அந்த ராகவசாத்து அவ வந்து அதுல பைண்ட் ஆயிடுறா. அஹ், குவாலிட்டிஸ். ஆஷாயாः ये दासाः ते दासाः லோகஸ்ய, ஆஷாம் ஏஷாம் தாசி தேஷாம் தாசாயதே லோகஹன்னு வைராகிய சதக ஸ்லோகம். ஆஷாயாக ஏ தாசாக, ஆஷாக்கு வந்து ஆஷானா ஆசை, டிசையருக்கு யார் அடிமையோ அவளா வந்து இந்த லோகத்துக்கு அடிமை. கார்த்தால எழுந்து ஒரு கப் காஃபியும் டீயும் குடிச்சாதான் எனக்கு ஓடும்னா, யூ ஆர் நாட் என்ஜாயிங் த டீ ஆர் காஃபி, த காஃபி அண்ட் டீ இஸ் என்ஜாயிங் யூ. இல்லையா? அது இல்லைன்னா, நேத்து கூட ஏதோ ஒண்ணு பார்த்தேன், டீ கார்த்தால குடிக்கலன்னா என்ன ஆகும்னுட்டு பிரம பிடிச்ச மாதிரி ஓடுற மாதிரி ஒண்ணு பார்த்தேன். சோ அந்த மாதிரி ஆஷா ஏஷாம் தாசி, அந்த ஆஷா டிசையருங்கிறது யாருக்கு வந்து தாசனா ஆயிடுறதோ, ஸ்லேச்சி நீ என்ன உன்னை ஒரு க்ஷணத்துல நான் விட்டுடுறேன் அப்படின்னு விடுறாளோ, தேஷாம் தாசாயதே லோக, இந்த லோகமே அவளுக்கு வந்து தாசனாயிடும். ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து தாசனா ஆயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும். புரியுறதா? அதான். இந்த உபதேசத்தை சந்திராபீடனுக்கு சுகநாசர் பண்றார். அது வந்து எவ்வளவு நமக்கெல்லாமும் பொருந்துங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? மேல படிங்க. न हि एवं विदम् अपरम् अपरिचितमिह जगति किञ्चित् अस्ति यतेयमनार्या. யதா இயம் அனார்யா, அனார்யான்னு விட்டார், ஆர்யாவே இல்ல ஓ, அனார்யா. இந்த நகி ஏவம் விதம் அபரம் அபரிச்சிதம் இஹ. சோ இத போல வந்து உலகத்துல, அதாவது இஹ ஜகதி ஏவம் விதம் கிஞ்சிதஸ்தி நஹி சாரி ந அஸ்தி யதா இயம் அனார்யா. புரியுறதா? அன்வயம் இப்படிதான் சொல்லிக்கணும் நீங்க. இஹ ஜகதி, இந்த உலகத்துல ஏவம் விதம் அபரிச்சிதம் கிஞ்சித் ந அஸ்தி யதா இயம் அனார்யா. இந்த விதமாக உலகத்துல பரிச்சயம் இல்லாத ஒண்ணு கிடையாது. இந்த அனார்யா போல வேற எதுவுமே கிடையாது. புரியுறதா? அந்யஸ்து உங்களுக்கு வந்து சாமானிய, ஓகே, அதாவது இஹ அஸ்மின் ஜகதி ஏவம் விதம், இதை போல அபரிச்சிதம் பரிச்சய ஜன்ய ஸ்னேகாதி நிரபேட்சம் கிஞ்சித் கிமபி நஹி அஸ்தி யதா ஏன பிரகாரேண இயம் ஏஷா. சோ வந்து இந்த அஸ்ரேஷ்டா லக்ஷ்மியை போல வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதாவது அபரிச்சிதமான ஒரு பதார்த்தமும் இவளை போல லோகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அனார்யா. அதான். சரியா? மேல சரியா இருக்காது? लब्ध्वापि खलु दुःखेन परिपाल्यते. துக்கேன பரிபால்யதே லப்த்வாபி கலு, இவ வந்து அடையப்பட்ட பொழுதிலும் கூட துக்கேன பரிபால்யதே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு
சேவ் ஹர், அவளை பொக்கிஷமா பாதுகாத்துக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மேனேஜ் நான் அதாவது சொல்றோம் இல்லையா, அஹ், என்னது, அஹ், அதாவது ஒரு அந்த வித்யாநாம நரஸ்ய ரூபம் அதிகம்ல வருமே, இது வந்து வித்யாங்கிறது சோரனால திருடப்படாத ஒண்ணு. ஆனா அந்த லக்ஷ்மிங்கிறவ அப்படி கிடையாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருடாம பாத்துக்கணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணணும். ஏன்னா நிறைய செலவு பண்ண காலியா போயிடுச்சுன்னா அது வேற. ஸோ இட் இஸ் லப்த்வாபி, இந்த லக்ஷ்மியானவள் அடையப்பட்ட பொழுதிலும் கூட துக்கேனகலு பரிபால்யதே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் ஹர். சரியா? அதுக்கப்புறம் கலுங்கிறது இங்க ஏன் மேடம் தீர்க்கமா கொடுத்திருக்கா இல்ல தப்பு. கலு கலு தப்புதலையா? ரஸ்வம் தான், கலு தான். ஏன்னா அது அன்வய பதம் தானே, அதனால யோசிச்சேன். தெரியல, கலு ரஸ்வம் தான், கலு. ம். திருடகுண பாஷ சந்தான நிஸ்பந்தி கிருதாபி நஷ்யதி. சோ திருட குண பாஷ சந்தான நிஸ்பந்தீகிருதா அப்படி நஷ்யதி. திருடம் குணம்னா கயறுன்னு அர்த்தம், பாசம்னா அந்த கட்டுறது, பாசக்கயிறு. சோ திருட குணபாஷ சந்தான நிஸ்பந்தீகிருதா அப்படி, நல்ல ஒரு கயத்தினால அதை கட்டி போட்டா கூட அவ வந்து என்னன்னா நஷ்யதி, அவ அழிஞ்சு போய்ட்றான். அதாவது ஏதாவது ஒண்ணு காணாம போடக்கூடாது அப்படின்னுட்டு இப்ப பசுமாடை கட்டி போடுறோம், வேற ஏதாவது ஒரு இதை வந்து ஹார்ஸை வந்து ஸ்டேபிள்ல கட்டி போடுறோம், யாரும் திருடப்படக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி திருடகுண சந்தானாபி நிஷ்பந்தி சந்தான நிஷ்பந்தீகிருதாபி. நிஷ்பந்தீகிருதா அப்படின்னா மோஷன்லெஸ்ஸா, அவளுக்கு வந்து மூமெண்டே இல்லாம பண்ணிட்டா கூட அவ நஷ்யதி. ஸோ இங்க வந்து திருடகுண பாசம்ங்கிறது லிட்ரலி லக்ஷ்மியை வந்து கயிறாலையா கட்டு போட முடியும்? இல்ல, திருடமான நம்ம குணம்ங்கிற ஒரு பாசம். குணம்னா குட் குவாலிட்டிஸ். குட் குவாலிட்டிஸ்னா என்ன? அந்த பைசாவை வச்சுட்டு சத்காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டு, உனக்கு என்ன பேசிக் தேவையோ அதுக்கு மாத்திரம் வச்சுண்டு, வேற ஏதாவது ரேஸில் போய் காசு விடாம, சீட்டாடி காசு விடாம, அந்த மாதிரி கெட்ட குணங்கள் இல்லாம, திருட குணம் அப்படின்னா நற்குணம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கின்ற அந்த திருடமான குணையேவ பாசக. அந்த பாஷேன சந்தானம், அந்த சந்தானேன நிஸ்பந்தீகிருதா அப்படி, அவளுக்கு வந்து ஒரு மூமெண்ட்லெஸ்ஸா பண்ணா கூட அவ நஷ்யதி. அப்படின்னா மூமெண்ட்லெஸ்னா அவளுடைய மூமெண்டே இல்லாம, அப்படின்னா நான் சேர்த்து சேர்த்து உள்ள வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்ப கூட அவ ஒரு நாளைக்கு போயிடும். திடீர்னு டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டானா எல்லாத்தையும் நீங்க வெளில எடுத்தாலும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடும். ஸோ அந்த மாதிரி திருடகுண பாஷ சந்தான நிஷ்பந்தி கிருதாபி நஷ்யதி சா. கிளியர்தா? சரியா இருக்கா? அஹ், சரியா இருக்கா? ம். ஆமாம் பத்னி. ஆ, சரியா இருக்கு. மேல ந அதுக்கப்புறம் பரிச்சயம் ரக்ஷதி. அது ந ரொம்ப எனக்கு இவரை நன்னா தெரியும்னா அதனால நான் இவரை காப்பாத்துறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் இஸ் த சேம். எனக்கு ரொம்ப வேண்டியவா, அதனால நான் இவா கிட்ட இவ ஆத்துல மாத்திரம் லக்ஷ்மி வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும்லாம் அவ இருக்கவே மாட்டா. சின்ன பரிச்சயம் ரக்ஷதி, நன்னா தெரிஞ்சவாளை வந்து அவ காப்பாத்துவா அப்படின்னா அது மாதிரிலாம் கிடையாது. புரியுறதா? அதுக்கப்புறம் ந அபிஜனம் ஈக்ஷதே. அபிஜனம்னா சத்குலே உற்பன்னாக, அவ தான் அபிஜனாக. நல்ல குலத்துல பிறந்திருக்கா. ஓ இவா வந்து சோ அண்ட் சோ ராயல் ஃபேமிலி, அதனால இவாளை விட்டுட்டு நான் போவே மாட்டேன் அப்படின்லாம் அவளுக்கு வந்து அந்த பக்ஷாபாதமே கிடையாது. ந ஈக்ஷதே அப்படின்னா அவ பாக்குறதே கிடையாதுன்னு அர்த்தம். தெர் இஸ் ஒரு சிமிலர் அவுட்லுக் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். நீ பணக்காரனா இருந்துக்கோ, எனக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துக்கோ, நான் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பேன். புரியுறதா? அதுக்கப்புறம் ந குல கிரமம் அனுவர்த்ததே. ந குல கிரமம் அனுவர்த்ததே. சோ அந்த குலத்தினுடைய அந்த கிரமத்தை வந்து அவ வந்து ஃபாலோ பண்ண மாட்டா. அப்படின்னா இங்க வந்து என்ன தெரியுமா சொல்றார்? ஒரே ஒரு நிமிஷம். குலக்கிரமம் அனுவர்த்ததேங்கிற இடத்துல உம் தேசாம் தாதிருஷாக சூராக சஹஸ்ரம். ஓகே, மதஜலம். ஓகே, இதுக்கப்புறம் வருது. சரி. ஆஹ் குலக்கிரமம் வம்ச பரம்பராம் நைவ பஷ்யதி. சரியா? இந்த குலத்துல வந்திருக்கா, இந்த பரம்பரையில வந்திருக்கா அப்படிலாம் அவ வந்து பாக்குறது கிடையாது. அவளை பின்தொடர்ந்துட்டு போறது இல்ல அவ. சரியா? அப்புறம் ந ஷீலம் பஷ்யதி. நல்ல ஒரு சீலம், நல்ல ஒரு குட் கான்டாக்டோட ஒருத்தன் இருக்கான், அதனால அவங்கிட்ட ஒட்டின்னு இருப்பாளா? கிடையாது. அப்படியே இந்த மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு நாடகத்துல அந்த சாருதத்தன்கிறவன் சகல சீல வசாத்து எல்லாம் இருக்கும், ஆனா காசே இருக்காது, எல்லாத்தையும் விட்டுருப்பான். அவன் வந்து சார்த்தவாகன், அவன் ஒரு மர்ச்சன்ட். புலம்புன்னு புலம்புவான், லக்ஷ்மி வந்து அவளை எப்படி விட்டுட்டு போயிட்டான்னுட்டு. அதனால என்ன சீலம் பஷ்யதி, அவ வந்து ஒருத்தனுடைய குட் கான்டாக்ட் எல்லாம் பாக்குறது இல்ல. அப்புறம்
ந ஸ்ருதம் ஆகர்ணயதி. சோ ஓகே சரி. நல்ல நல்ல அஹ், தெரிஞ்சவாளை காப்பாத்த மாட்டா. அவ குலம் கோத்திரம் பாக்குறது இல்ல, பரம்பரை பாக்குறது இல்ல, குட் கான்டக்ட் பாக்குறது இல்ல. சரி படிச்சவாளுகிட்டயான அண்டின்று இருப்பாளான்னு அதுவும் கிடையாது. ந ஸ்ருதம் அப்படின்னா யார் வந்து நன்னா சிரவணம் பண்ணியிருக்காளோ அப்படின்னா நன்னா வந்து படிச்சிருக்காளோ அவா கிட்ட அவளை வந்து ஆக்கர்ணயத்தின்னா அவ கேட்கறது இல்ல அவ பேச்செல்லாம். புரியுதா? அதுக்கப்புறம் ந தர்மம் அனுருத்தியதே. அதாவது சாஸ்திரஜ்யம் சந்தியஜ்ய மூர்க்கம் சேவதே இது பாவக. அவ வந்து நல்ல சாஸ்திரம் படிச்சவாளை விட்டு மூர்கன் கிட்ட தான் அடைக்கலம் அடையறா. சரியா? அதுக்கப்புறம் ந தர்மம் அனுருத்தியதே. தர்மத்தை வந்து சுக்ருதம் தர்மானுரோதேன தார்மிகம் ந சமாஸ்ரயதி. வந்து தர்ம வழியில போறான் அப்படிங்கறதுனால அவ வந்து அவனை பின்தொடர்ந்து அவ போறது இல்ல. புரியுறதா? அப்புறம் ந தியாகம் ஆத்ரியதே. தியாகம்ங்கிறது இங்க தானம். தானம் நெய்வ ஆத்ரியதே. தான நிரத ஜனசிய ந ஆதரம் கரோது. ஏன்னா அவ வந்து இவனை வச்சுக்கவே மாட்டான் இல்லையா? யுதிஷ்டிரன் கிட்டயும் கர்ணன் கிட்டயும் ஒரு தங்க மலையை கொடுத்தாளாம். இதை வந்து கொடுத்துரு ஒரு நாள்ல முடிக்கணும் அப்படின்னுட்டோ அவன் வந்து யுதிஷ்டிரன் கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலாம். கர்ணன் வந்து யாரோ ஒருத்தன் வந்தானா அப்படியே எடுத்து கொடுத்துட்டான். அவன் தான் தானன். தானத்துக்கு பேர் போனவன் கர்ணன் இல்லையா? சோ அந்த மாதிரி தான தியாகம் ந ஆத்திரியதே அப்படின்னா அந்த தியாக குணம் இருக்கிறவா தானசீலாகா அவளை வந்து அந்த லக்ஷ்மி ஆனவள் அண்டிக்கிறது இல்ல. புரியுதா? அப்புறம் ந விசேஷஜ்ஞதாம் விசாரயதி. விசேஷஜ்ஞதம்னா அபிஜ்ஞதாம். இவா எனக்கு தூர்த்தோபி ந ஏதாதிருஷம் கரோதி. ஓகே. சோ வந்து இவான் எனக்கு தெரிஞ்சவா அப்படிங்கறதுனால ஒரு ஐடென்டிஃபை பண்ணிண்டு அவன் வந்து அவ கிட்ட யோசிச்சு நடக்கிறது இல்ல. புரியுறதா? அதுக்கப்புறம் கந்தர்வ நகர லேகேவ பஷ்யத ஏவ நஷ்யதி. கந்தர்வ நகர லேகா இவ. கந்தர்வ நகரத்தினுடைய அந்த ஒரு லேகாங்கிறது ஒரு கோடு மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இருக்கிறது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி சட்டு சட்டுன்னு ஒரு ஒரு மறையறதோ அந்த மாதிரி பஷ்யத ஏவ நஷ்யதி. பர்சுல நேத்தினா 10,000 ரூபாய் வித்ரா பண்ணி வச்சுட்டு இருந்தேன், நீ பார்த்தா பர்ஸ் காலி அப்படிங்கிறோம் இல்லையா? பஷ்யத ஏவ நஷ்யதி. நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே காணாம போயிட்டு. சரியா? அப்புறம் அத்தியாப்யா ரூடம் மந்தர பரிவர்த்த பிராந்தி ஜனித சம்ஸ்காரேவ பரிபிரமதி. அத்தியாபி இப்பவும் கூட ஆரூட மந்தர பரிவர்த்த பிராந்தி ஜனித சம்ஸ்காரா இவ. அதாவது பார்க்கடல் வந்து மந்தரமலையை வச்சு கடைஞ்சா அந்த மந்தரமலை கடைஞ்சி அஹ், பார்க்கடல்ல இருந்து அந்த அமிர்தத்துக்கோசரம் கடையற சமயத்துல நிறைய விஷயங்கள் வெளில வந்ததுதான்னு பார்த்தோம் நம்ம. அந்த ஒன்னொன்னுத்துக்கிட்டே இருந்து இவ ஒன்னு குவாலிட்டி எடுத்துக்கிறா. ஆனா இப்பயும் அதாவது சில பேர் வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அந்த ட்ரெயின்லயே ரொம்ப நேரம் டிராவல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துக்கு வந்து கூட அதே பர்த்தில் படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி அத்தியாபி இன்னைக்கும் கூட ஆரூட மந்தர பரிவர்த்த பிராந்தி. ஆரூடம்னா ஏறி உட்கார்ந்த, மந்தர மந்தரம்னா மந்திரமலை, அதனுடைய பரிவர்த்தம்னா சுத்துறது. அந்த பரிவர்த்தன பிராந்தியா ஜனித சம்ஸ்காரா இவ பரிபிரமதி. அவ சுத்தின்டே இருக்கா. ஷி இஸ் நாட் ஸ்டேபிள் இன் ஒன் பிளேஸ். எது போல அப்படின்னா அவ எங்க இருந்து வந்தா? இந்த மந்தரமலைய கடைஞ்சு அதுல இருந்து வெளில வந்தவோ தானே இந்த லக்ஷ்மி. சோ இப்பயும் அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா அதே ஒரு நினைப்புலே சுத்தின்டே இருக்கா. எப்படி அந்த ஏறி உட்கார்ந்துண்ட மந்திரத்தினுடைய பரிவர்த்தனேன யா பிராந்திஹி அந்த பிராந்தியா ஜனிதம் ஜனித சம்ஸ்காரா இவ பரிபிரமதி சுத்திட்டு இருக்கா. புரியுறதா? சரியா இருக்கா? அப்புறம் மேல பாருஷ்யமிவ உபக்ஷிப்தும் ம் அசிதாராசு நிவசதி. சோ பாருஷ்யம் இவ உபசிக்ஷித்தும் அசிதாராசு நிவசதி. சோ அசினா உங்களுக்கு ஸ்வாடு கத்தி, அதனுடைய தாரானா அதனுடைய அந்த வீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? தாரானா ஃப்ளோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அசிதாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளோ ஃப்ளோ அந்த கத்தியினுடைய ஒரு வீச்சு. அந்த வீச்சு அசிதாராசு நிவசதி. அந்த வீச்சு முனையில பாருஷ்யம் இவ உபசிக்ஷித்தும் அசிதாராசு நிவசதி. அதாவது ஒரு ராஜா எவன் ஒருத்தனுக்கு சண்டை போட்டு வின் பண்ண முடியுமோ அவனுக்கு தான் அந்த லக்ஷ்மி சம்பத்து. லக்ஷ்மிங்கிறது பைசா மாத்திரம் இல்ல, கஜ சம்பத்து, யான அப்புறம் அஸ்வ சம்பத்து, ராஜ்ய சம்பத்து எல்லாமே லக்ஷ்மியோட தான், லக்ஷ்மியில தான் இன்க்ளூட் ஆகுது. ஸோ பாருஷ்யம் இவ உபசிக்ஷித்தும் ரொம்ப ஹார்டு டீச்சர் மாதிரி.
அத சொல்றி கொடுக்கிற மாதிரி அவ எங்க இருக்கா அப்படின்னா அசிதாராசு நிவசதி. அவ வந்து கத்தி முனையில வந்து இருக்கா. உபசிக்ஷித்தும்னா பிராக்டிஸ் மாதிரி. ஷீ ஸ்டேஸ் இன் த டிப் ஆஃப் த ஸ்வாட். ஏன் அப்படின்னா அந்த அதனுடைய வீச்சு போக்குல தான் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை வின் பண்ண முடியும். வின் பண்ணாதான் அந்த ராஜா கிட்ட இருக்கிற லக்ஷ்மி இவகிட்ட வரும். சரியா இருக்கா? அஹ் மேல திவசகர கதிரிவ பிரகட்டித விவித சங்கிராந்திகி. சோ திவசகர கதிரிவ. திவசகரன் அப்படிங்கிறது சூரியன். சரியா? திவசம் கரோதி இது திவசகரஹ. சூரியனுடைய கதிகினா மூமெண்ட். அது போல பிரகட்டித விவித சங்கிராந்தி பலவிதமான ஒரு 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 மூமெண்ட்டை காமிக்கிறோம். சோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து திவசகரன் அப்படிங்கிறவன் ஆஹ், திவசகரன்கிறவன் எல்லா ராசியிலையும் மூவ் பண்ணும். ஸோ திவசகரிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரணம். பிரகட்டித விவித சங்கிராந்திகி அப்படின்னா பிரகட்டிதா விவிதேஷு சங்கிராந்திகினா சஞ்சாரம். அதாவது எப்படி வந்து அஹ், அஹ், ஒவ்வொரு ராசியிலையும் தாண்டி தாண்டி சூரியனுடைய அந்த சூரிய துவாதச ராசிஷு சங்கிராமதி இது பிரசித்தம். சூரியனானவன் அந்த 12 ராசியிலையும் மூவ் ஆவான் அப்படிங்கிறது பிரசித்தி. அந்த மாதிரி அந்த சூரியனுடைய திவசகரஸ்ய கதிஹீன மூமெண்ட், அந்த மூமெண்ட் போல பிரகட்டித விவித சங்கிராந்தி காண்பிக்கப்பட்ட பலவிதமான ஒரு மூமெண்ட் இருக்கு. அப்புறம் மேல சோ திவசகர கதிரிவ பிரகட்டித விவித சங்கிராந்தி. அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. பாதாள குஹேவ தமோ பகுலா. ஆமா. தமோ பகுலா. பாதாளத்துல குகையே இருட்டு. இது பாதாளத்துல இருக்கிற குகைன்னா இன்னும் எவ்வளவு நல்ல கும் இருட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி தமோ பகுலா. தமோ பகுலா அப்படின்னா தமசக பகுலத்துவம் ரொம்ப ஜாஸ்தியா பயங்கர இருட்டோட இருக்கு. அதுக்கப்புறம் பிராவிடிவ அச்சிர தியுதிகாரிணி. பிராவிருட்டு இவ அச்சிர தியுதிகாரிணி. சோ தியுதினா உங்களுக்கு வந்து ஒளின்னு அர்த்தம். சரியா? சோ தியுதிகாரிணினா பிராவிருட்டுனா வருஷா மழை மாதிரி. சரியா? அஹ், அது போல என்ன அப்படின்னா சிரம்னா ரொம்ப நேரம், அச்சிரம்னா அப்படி ஒரு ஃபிளாஷ் லைட். எப்படி வந்து அந்த மழை காலத்துல ஒரு செகண்ட் அந்த ஃபிளாஷ் லைட் மாதிரி அந்த மின்னல் வருதோ அந்த மாதிரி இவளும் எப்படி அப்படின்னா அந்த ப்ராவரிட்டி இவ ஒரு க்ஷணம் அந்த இடத்துக்கு ஒளியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறந்து இருட்டாக்கிடும். புரியுறதா? பனிசாவை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓவர் நைட்ல எல்லாம் எம்டி. புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்வல்ப சத்வம் உன்மத்தி கரோதி. சொல்ப சத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எவன் வந்து பீரு அல்ப சாகச அவனுக்கு சொல்ப சத்துவம்னு பேரு. சோ அவனை போல அவனை வந்து சொல்ப சத்துவம் அந்த மாதிரி பீருவா இருக்கிறவன் ஒரு அல்ப சாகசத்தோட இருக்கிறவன உன்மத்தி கரோத்தி அவர் மாதிரி பைத்திய மாதிரி ஆக்கி விட்டுருவான். அதுவே டிபெண்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது இல்ல அப்படின்னா அவன் வந்து ஒரே பேதளிச்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகி. சரியா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா நம்ம? மீதி அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, நமஸ்காரம்.